ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னொரு சினிமா வித் மீ காமேஷ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான சினி அப்டேட் தான் வந்திருக்கேன். அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, சினி அப்டேட்னு சொன்ன உடனே படம் அப்டேட்லாம் வந்து கிடையாது. நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் சமந்தாவை பற்றி ஒரு அப்டேட் தான். ஸோ மக்களே, உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும், சமந்தா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிளட்லையும் சரி, அவங்க மசில் லாஸும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குல்ல. ஸோ அவங்களால வந்து அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் போயிட்டு அவங்க மருத்துவமனைக்கெல்லாம் போயிட்டு அவங்க பிளட்டை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து உடம்புக்கு ஐவி ஏற்றுறதா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து நிறைய லேசர் லைட்ஸ் வச்சு அவங்க பாடிக்கு வந்து க்யூர் பண்ணுறதா இருக்கட்டும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சமந்தாவோட அஃபிஷியலான ஹெல்த் கண்டிஷனால தான் வந்து அவங்க நடந்திருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசீஸ் உடம்புல இருந்துமே அவங்க வந்து ஷீஸ் ஒர்க்கிங் டுவர்ஸ் கரியர். பட் ஆனா இதையும் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சமந்தாலாம் வந்து பொய் சொல்றா, அவளுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க எடுக்கிற மெத்தடாலஜியே வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டாக்டர் வந்து இதே மாதிரி வந்து சமந்தாவை ரொம்ப நாளா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அதை மெஜரா பாத்தீங்கன்னா வந்து சமந்தா வந்து ஃபேன்ஸுக்கு வந்து இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய விஷயமான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து சமந்தாவை கிரிட்டிசைஸ் பண்றாரு. அதுவும் இல்லாம சமந்தாக்கு வந்து நோயே கிடையாது. சமந்தாக்கு வந்து இந்த மாதிரி வெளியே ஷோ ஆஃப் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போடுறது, லேசர் லைட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு சமந்தாவை எவ்வளவுக்கு எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சமந்தா இன்னொரு வேர்ட்ஸ் சொல்லி சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளெல்லாம் வந்து ஜெயில தள்ளணும், இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது, சயின்ஸுக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமந்தா வந்து ஜெயிலுக்கு தள்ளுற அளவுக்கு பேசியிருந்தவர் வந்து இப்போ அபிஷியலா வந்து ஒரு சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அபிஷியலா சொல்லியிருக்காரு. ஏன்னா சமந்தாவை வந்து நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணது தப்பு தான். சமந்தாக்கு உண்மையிலே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அதை வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, அதை நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஏன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கியூரியஸா இருக்காங்க. ஏன்னா சத்தியமா சாமோட ஃபேன்ஸ் ஏதாச்சும் இதை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து இவரே வந்து ஒரு ஃபேம்காக பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சமந்தாவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும், அண்ட் அவங்க ஃபேன்ஸுக்கு தெரியும். பட் ஆனால் இந்த மாதிரி தேர்ட் பர்சன் ஒரு டாக்டரே வந்து சமந்தாவை இப்படி கிரிட்டிசைஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயம் தான். பட் ஆனால் அதையும் வந்து சமந்தா வந்து உடச்சு தள்ளிட்டு இப்போ அவர் வாயில இருந்தே நான் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருந்தாரு. ஸோ இதனால இது வந்து பாத்தீங்கன்னா சமந்தா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க, எங்க குவீன் கிட்ட வந்து யாராலையும் மாலாட்ட முடியும்னு சொல்லிட்டு சமந்தாக்கு வந்து நிறைய சப்போர்ட் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபேன்ஸ் சொல்றாங்க, சமந்தாக்கு நாங்க இருக்கோம், வேற யாருமே வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, நாங்க வந்து அவங்கள பார்த்துப்போம்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் சமந்தாக்கு வந்து இப்போ கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இனிமே வந்து என்னென்ன நடக்க போகுது யாருக்குமே தெரியல. சமந்தாவோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கணும்னா என்னோட சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.